பேங்க்குக்கு வியாபாரம் கடன் கொடுக்குறது தான். அவங்களுக்கு வசூல் பண்ணிக்கிற தெம்பு இருக்குது, கொடுக்குறாங்க. நம்ம கட்ட தெம்பு இருந்தால் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த கடனை நம்ம திருப்பி கட்டினோம்னா அது ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி. பர்சனல்னு ஒன்று வாங்கி நகையை வாங்குறாங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாபம் தரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா சார்? அது சரியான நடைமுறை தானே? நகை வாங்குறதுக்கு விட 25% விலை கூட. இதுக்கு மேலே இவங்க அந்த நகை விலை ஏறி சம்பாதிச்சா தான் இவங்களுக்கு லாபம். அப்படி எங்கேயாவது ஒன்று இருக்கா? சிபில் ஸ்கோரே பார்க்காம ஆன்லைன்லேயே உனக்கு கடன் தர்றேன்னா அவன் உங்களை போட்டு பெரட்டி எடுத்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணிடுவான். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் முதலீடுகள், சேமிப்புகள் குறித்து பொருளாதார நிபுணர் டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு வரோம். இந்த வாரம் தனிநபர் கடன் குறித்து பேச இருக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ஒருத்தர் எப்போ தனிநபர் கடன் வாங்கலாம்? வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இந்த கடனை எப்படி சார் வழங்குறாங்க? கடன் தேவைகளுக்குங்கிறது தானே. நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம வாங்குகிறோம். அதனால் கடன் தேவைக்கு வாங்கலாம். எது தேவை என்பதில் மனிதர்கள் வேறுபடுறோம். சிலருக்கு அவங்களுக்கு வருமானமே ரொம்ப குறைவாக இருக்குது, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அதிகமாக இருக்குது, அதனால் அவர்கள் கடன் வாங்குகிறாங்க. இதுவே சிரமமான ஒரு சூழ்நிலை தான். என்ன, கடன்கிறது கண்டிப்பாக திருப்பி கொடுக்க வேண்டிய பணம். திருப்பி கொடுக்குற பணத்துக்கு சும்மா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க, அந்த பணத்துக்கு வட்டி போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வாங்கின பணத்தை கூடுதல் பணமாக நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கே நம்மளுடைய வருமானம் பத்தலையே, நம்மளால் சமாளிக்க முடியலையே, இன்னும் கடன் வாங்கினா இந்த செலவுகளையும் குடும்ப செலவுகளையும் பண்ணிக்கிட்டு எப்படி நம்மளால் கூட கடனுக்கும் நம்மளால் கொடுக்க முடியும்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற போது என்ன வரும், எது தேவை எது தவிர்க்கக்கூடியதுங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அந்த தெளிவு, அறிவு, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிறது உணர்வு. இப்போ பெரும்பாலான மனிதர்கள்ட்ட உணர்வு தான் வெற்றி பெறுது. பார்த்துக்கலாங்க, என்னங்க அப்படி கையை கட்டி வாயை பற்றி என்ன பண்ண போகிறோன்றோம். ஆக தேவைகளுக்கு கடன் வாங்கலாம், அளவோடு வாங்கலாம். எது தேவைகள் என்பதில் தெளிவு வேண்டும். தவிர்க்கவே முடியாத அத்தியாவசியங்கள் தான் தேவைகள். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லோனில் நிறைய இருக்குது. வெஹிக்கிள் லோன் இருக்குது, ஹவுஸ் லோன் இருக்குது, இப்போ பர்சனல் லோன், இப்படி இது எல்லாமே இருக்குல்ல சார்? எதற்காக பர்சனல் லோன் வாங்கலாம் சார்? அவங்ககிட்ட வருமானம் பத்தலை, அவங்க சரியாக இருக்குது, செலவுக்கு சரியாக இருக்குது, அதனாலேயே அவர்கள் வீடு வாங்கக்கூடாது என்பது இல்லை. வீடு என்பது ஒரு ஆரம்பத்திலே, வேலைக்கு போகிற ஆரம்பத்திலே ஒரு இடத்த வாங்கிட்டோம், ஒரு வீடை வாங்கிட்டோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா அது கடனாக இருந்தால் கூட அது ஒரு சொத்து. அது நமக்கு பொருளாதாரத்துக்கு நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும், அடிப்படையாக இருக்கும். சொந்த வீடு இருக்குது, ஒரு சொத்து மதிப்பு இருக்குது, அதனுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிற அதுக்கு ஒரு இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னா அதை அவைல் பண்ணுறதுன்னா அது வாங்கலாம். அது ஒரு அவசியமான பொருள் தான். இப்போ சில பேர் பஸ்ஸு வசதிகளே இருக்கும், கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும், ஆனால் எடுத்த உடனே வேலைக்கு போனோன்னா வண்டி வாங்கிடுவாங்க. வண்டி வாங்கி வெஹிக்கிள் லோன்பாங்க. ஏங்க, வேலைக்கு போகிறதுக்கு தானே வாங்குற, அது தேவைதான்பாங்க. இப்போ தேவை மேலாக பார்த்தா அது தேவை தான், ஆனால் உங்களால் நடக்க முடியும்ல, உங்களுக்கு வயசு இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கலாம்ல, நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகலாம்ல, அந்த இடத்த நீங்கள் அந்த வண்டி லோனை இஎம்ஐயை அப்படியே நீங்கள் சேமிப்பு ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போது வீடு லோனும் அது மாதிரி. இப்போ ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கிறாங்க, நடுத்தர வயசில் இருக்கிறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்ம காசுக்கு இவ்வளோ தான்ப்பா முடியும், நீ போய் இதை படின்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் கூடுதல் பணம் கொடுத்து நான் ஒரு கடன் வாங்கி தரேன், நீ போய் நல்ல இதில் படி, ஒரு வாய்ப்பு இருக்கிறத படின்னு சொல்லலாம். அப்போது எஜுகேஷன் லோன் வாங்கினாங்கன்னா திருப்பி தான் கட்டணும், வேலைக்கு போன பிறகு தான் கட்டணும், வட்டி குறைவு தான், ஆனாலும் கூட அது கடன் தான். வாங்கலாமா கடன்? இது ஒரு தேவையான, இது தேவை தான். அப்போது இன்றைய தேவைகள் மட்டுமல்ல, வருங்கால தேவைகளுக்காகவும் கடன் வாங்கலாம். அதுதான் நம்ம வாங்குகிற வீடோ அல்லது நம்ம வாங்குகிற எஜுகேஷன் லோனோ. நான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன், அது சிறப்பாக பண்ணணும், ஒரு பர்சனல் லோன் போட போகிறேன், அதுலேருந்து நான் அந்த பணத்தை நான் செலவழித்து கொஞ்சம் மரியாதையாக பண்ண போகிறேன்னா இது உணர்வு சார்ந்தது. இதெல்லாம் அவசியம் கிடையாது. பெரும்பாலும் என்னுடைய பார்வையில் நீங்கள் ஒரு கடன் வாங்கி நகை வாங்குறது அவசியம் இல்லை. கடன் வாங்கி வீடு, கடன் வாங்கி படிப்பு, இது 2 தான் ஓரளவுக்கு கடனில் ஓகே சொல்லக்கூடிய கடன். மிச்சமெல்லாம் சமாளிக்கக்கூடிய கடன்கள் தான். கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன், இது மாதிரி இப்போ சில பேர் இருக்காங்க. கடன் வாங்குறது, பேங்க்கில் வாங்குறது, அந்த கடனை கட்ட முடியாது, அவன் நெருக்கடி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூடுதல் வட்டிக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸில், ஆஃபீஸ்கிட்ட கடன் வாங்கி கட்டுவாங்க. அப்போது நீங்கள் கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்குற, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்குறங்கிற போது அது இன்னும் ஆபத்து, வட்டி அதிகமாக போகுது. அதனால் நீங்கள் வெஹிக்கிள் லோனும் தேவைக்கு பயன்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன்களை தவிர்க்கிறது வாழ்க்கையில்
நல்லது. தனிநபர் லோனை வந்து பொதுத்துறை நிறுவனம் வங்கிகள் கிட்ட வாங்குறது சரியா இருக்குமா? இல்ல தனியார் வங்கிகள், இல்ல இந்த நிதி நிறுவனங்கள் கிட்ட வாங்குறது சரியா இருக்குமா? எது சார் பெஸ்ட்டு? பொதுத்துறை நிறுவனங்கள் பெஸ்ட்டு தான். சர்வீஸ் சுமாராக இருக்கலாம். மற்றபடி பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்காது. தனியார் நிறுவனங்களில் அவங்க வந்து நிறைய ஃபீஸ் வச்சுருக்கலாம். எல்லாம் ஏமாத்துன்னு சொல்ல, அவங்க ஃபீஸ் கூடுதலாக வச்சுருக்கலாம். வட்டிக்கு நம்ம வந்து அவங்க கணக்கிடுற முறைகள் அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அதற்கு பிறகு அதை வசூல் பண்ணுறதுலையும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த அந்த விதங்களில் தவிர்க்கிறது நல்லது. நம்ம ஊரில் இல்லை, நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா சில இடங்களில் கூட வாங்குறது அவசியத்திற்கு தப்பில்லை. தனிநபர் கடன் வந்து வாங்குற போது எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்? எந்த தவறுகள்லாம் இதில் வந்து செய்யக்கூடாது சார்? என்ன வட்டிக்கு வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. அதற்கப்புறம் வந்து வட்டியை மட்டும் திருப்பி கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா கடன் நின்றுக்கிட்டே இருக்க போகுது. வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு நம்மளுடைய சுமையை குறைச்சி காமிக்குது. ஆக்சுவலாக நம்ம அசலையும் திருப்பி கட்டணும். இஎம்ஐன்னு சொன்னால் தொகை பெருசாக இருக்கும், வட்டி மட்டும் கட்டினா கம்மியாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம வெறும் வட்டி மட்டும் கட்டிக்கலாங்கிற மாதிரி நினச்சிட்டாங்கன்னா கடன் வந்து நிலுவையிலே இருந்துட்டு அது ஒரு ஆபத்து. அதற்கு பிறகு யார்கிட்ட வாங்குகிறோம், எதெல்லாம் கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம பார்க்கணும். அடமானம் கொடுக்குற போதும் அதற்கு என்ன சார்ஜஸ் இருக்குது, திருப்பி கட்டினா ஓரளவுக்கு தொகையை திருப்பி கட்டினா கூட என்ன சார்ஜ் போடுவாங்க, அப்புறம் வட்டியை நம்ம கட்டாமல் விட்டால் அபராதம்னு ஏதாவது இருக்குதா, அதுக்கப்புறம் வட்டிக்கு இப்போ கிரெடிட் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா வட்டி கூடிகிட்டே போகும் டைம் ஆக ஆக. அந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து என்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தொகையாக வருது, நான் அதை வந்து பல்காக கட்டி அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சார்ஜஸ் என்ன பண்ணுறாங்களா சார்? நிச்சயமாக வந்து ப்ரீ க்ளோஸருக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அவங்க நம்மளை ஒரு எதிர்பார்த்து போட்டிருக்காங்க. அதை எவ்வளோ அடிக்கடி பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து கடனை மாற்றுவாங்க. இங்கே இருக்கிற கடனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வேறு இடத்துல கடன் தரம்பாங்க, வீட்டு கடனுக்கெல்லாம் புதுசாக. அப்போ நம்ம கட்டுற போது நம்ம என்ன நினைப்போம், பெரும்பாலும் இங்கே விட அங்கே வட்டி எவ்வளோ கூட குறைச்சல் அதுதான் நம்ம பார்ப்போம். அது பார்க்குறத தவிர நம்ம நீங்கள் கேட்டது போல் இப்போ திருப்பி கட்டுவதற்கு என்ன கூடுதல் சார்ஜ் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த கணக்கை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம புதுதாக போகிற இடத்துலையும் அந்த வட்டி நிரந்தரமான வட்டியா, இப்போ முதல்ல நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்காக ஒரு வட்டி, அதற்கு பிறகு வந்து ஆர்பிஐ வட்டியை மாற்றுற போது மாற்றினா நமக்கு எப்படி மாற்றுவாங்க, அந்த விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தெரிந்து கொள்வது சாதாரண மனிதர்களுக்கு இல்லை, படித்தவர்களுக்கே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான். அங்கே பணம் கொடுக்குற இடங்களில் பேசுகிற மொழி, நடந்துக்கிற விதம், கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்து ஒரு அசர்ட்டிவாகவும் இருக்கிறவங்கள தான் இதை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயன்ற அளவுக்கு இவற்றை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெப்போ ரேட் வந்து ஒன்று குறைக்கிறாங்க இல்லை ஏற்றுறாங்க, அந்த சமயத்தில் வந்து இந்த பர்சனல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி சார் குறைப்பாங்க? நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வட்டி விகிதம் உங்களுக்கு கொடுக்குற போதே ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க எதோட லிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. லெண்டிங்க்கு பேஸ் ரேட்னு இருக்கலாம், ரிப்போ ரேட்னு எது வேணாலும் இருக்கலாம். ரிசர்வ் வங்கி என்னென்னா அவங்க கொடுக்குற பணத்துக்கு அவங்க வாங்குகிற பணத்துக்கு என்ன வட்டின்னு முடிவு பண்ணுறது மட்டும்தான் ரிசர்வ் வங்கியோடைய வேலை. அவங்க ரிப்போ ரேட் இவ்வளோ, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. அதை ஒட்டி நாட்டில் எல்லோரும் அவங்க ஸ்டேட் பேங்க்லாம் முதல்ல பண்ணிவிடுவாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பெரிய பேங்க், ஐசிஐசியெல்லாம் பண்ணிவிடுவாங்க. மற்றவங்களாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளார இவங்க பண்ணணும். அதிலே ஒரு 2-3 மாதம் டிலே பண்ணுவாங்க. அது தவிர நம்ம கடன் வாங்குற போது ஃபிக்ஸட் ரேட்டில் கடன் வாங்கியிருக்கோமா, ஃப்ளோட்டிங் ரேட்டில் கடன் வாங்கலாமாங்கிறது இருக்குது. ஃபிக்ஸட் ரேட்டில் வாங்கினோம்னா நம்ம வாங்குற போது என்ன கடனோ அந்த கடன் வந்து ஆர்பிஐ மாற்றினாலும் மாற்ற மாட்டாங்க. ஃப்ளோட்டிங் ரேட் கடன்கிறது வந்து ஆர்பிஐ மாற்றுற போதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணுங்கிறது தான். அதுக்கு அதே அளவு இதில் மாறாது. அதுலேருந்து மாற்றணுங்கிறது அதோடு அதை இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஒரு முழம் இழுத்தோம்னா இதுவும் ஒரு முழம் நவரணும், பின்னாடி இது அரை முழம் தான் நவரும். அதுக்குள்ளார இன்னொரு முறை ஆர்பிஐ மாற்றம் செய்வாங்க. அதனால் ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது நம்ம கடன் வாங்குற போதே பெரிய லெவலில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரிஸ்க்கு. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எப்பயுமே கடன் காலம் முழுவதுக்கும் 15 வருடம் 20 வருடத்துக்குன்னு கொடுத்தாங்கன்னா எச்சரிக்கையாக அவங்க கூட தொகையை வச்சுருவாங்க. அதனால் ஃபிக்ஸட் ரேட் எடுக்கிறது புத்தால்தனம் இல்லை, ஃப்ளோட்டிங் ரேட் தான். இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஆர்பிஐ மாற்றுற போது இவங்க மாற்றணும். மாற்றினாங்களா நம்ம கவனிக்கணும், இல்லைன்னா போய் கேட்கணும். அவங்களாலாம் நிறைய சொல்ல மாட்டாங்க. பெரிய நிறுவனங்கள் தான், பொறுப்பான நிறுவனங்கள் தான் அவங்களா பண்ணிடுறாங்க. அதுக்கே கொஞ்சம் லேக் இருக்குது, டைம் லேக் இருக்குது. சின்ன நிறுவனங்கள் இந்த டைம் லேக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை மாற்றாமலே விடுறாங்களா, நம்ம போய் கவனிக்கணும், பார்க்கணும். பர்சனல் லோனில் மினிமமாக எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கலாம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எப்படி சார் தீர்மானிக்கிறாங்க? பர்சனல் லோனுங்கிறது வந்து ஒரு மனிதருக்கு என்ன வருமானம் வருதுன்னு பார்த்துட்டு கடன் கொடுக்குறவங்க முடிவு பண்ணுறது. அந்த குறைஞ்சபட்ச தொகையோ அதிகபட்ச தொகையோ எல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாரு, அவர் வந்து ஒழுங்காக திருப்பி கட்டவும் இல்லை, அவருக்கு சிபில் ஸ்கோர் கம்மின்னு சொன்னால் பர்சனல் லோன் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு தனியார் துணையில் ஒரு வேலை செய்கிறாரு, அவரால் சம்பள ஸ்லிப் கூட கொண்டாந்து காமிக்க முடியல,
அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அவருக்கு ரெகுலராக இன்கம் இருக்க மாதிரி தெரியலனா கடன் கொடுக்குறவனுக்கு ரிஸ்க்கு. இவர்கிட்ட கொடுத்துட்டு எப்படி வசூல் பண்ணுறது? ஏன்னா பர்சனல் லோனுக்கு அடமானம் கிடையாது. இப்போ வீட்டு லோன்னா வீடை வாங்கி அடமானம் எழுதி கொடுத்துறோம், வீடு அவனுக்கு கடனை கட்டலைன்னா வீடு எடுத்துன்னு போயிடுவான். வண்டி வாங்கணுமா ஆர்சி புக்கு அவன்கிட்ட இருக்குது, கட்டலைன்னா அவன் எடுத்துன்னு போயிடுவான். ஜுவல் லோன்னா தங்கம் அவங்ககிட்ட இருக்குது, நம்ம கடன் வாங்குகிறோம், நம்ம கொடுக்கலாம் தங்கத்தை விற்று எடுத்துக்குவான். பர்சனல் லோனுக்கு அடமானமே கிடையாது. வாங்கின ஒரு கட்டலைன்னா அவனுக்கு தான் திண்டாட்டம். அதனால அது வட்டியை கூட வச்சுருக்கான். அவன் திருப்பி கட்ட முடியுமான்னு பார்த்து தான் கொடுப்பானுங்க. பர்சனல் லோனு திருப்பி கட்ட முடியுமான்னு பார்த்து ரிஸ்க் எடுத்து கொடுக்குறதுனால அதுக்கு வட்டி எப்பயுமே கூட இருக்கும். அதனால் பர்சனல் லோன் லெவலுக்கு வந்துட்டால் இப்போ வந்து சாப்பிட்டா வயிறு கால் வயிறு நிறைஞ்சிது, அரை வயிறு நிறைஞ்சிது, கழுத்து வரைக்கும் வந்துட்டு வாயிலேருந்து காக்கா கொத்துற அளவுக்கு திங்கிறாங்கன்னு கடனே அவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இவருக்கு வந்து கழுத்து வரைக்கும் கடன். அப்போ தான் பர்சனல் லோனுக்கு போகிற ஒரு ஆள். வேறு எந்த வழியும் இல்லைன்னா அந்த லெவலுக்கு போகவே கூடாது. வாழ்க்கையில் பர்சனல் லோனுக்கு போகவே கூடாது. நிறைய பேர் என்னென்னு எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒருத்தங்கன்னா பர்சனல் லோன் வாங்கி நகையை வாங்குறாங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாபம் தரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா சார்? அது வந்து சரியான நடைமுறை தானா? அது எப்படின்னா, இப்போ வந்து தங்கம் வந்து விலை ஏறப்போகுதுன்னு நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க. தங்கம் வந்து சில வருடங்களில் 25% ஏறி இருக்குது, சில வருடங்களில் 35% ஏறி இருக்குது. கொரோனாக்கு அப்புறம் ஒரே வருஷத்தில் யாராவது வாங்கணுமா? வருஷ ஆரம்பத்தில் நமக்கு தெரியுமா 25% இந்த வருஷம் ஏறப்போகுதுன்னு? முடிஞ்ச பிறகு கணக்கு பார்த்தா தெரியுது 25% ஏறி இருக்குதுன்னு. ஏற்கனவே வச்சுருந்தோம், இல்லை தற்செயலாக வாங்கினவங்களுக்கு லாபம், வாங்க விட்டாதவங்களுக்கு வைத்தறிச்சல். இப்போ 35% அப்படி தான். சில வருடங்களில் ஏறாமலாம் இருந்திருக்கு தங்கம். இப்போ இவங்க பர்சனல் லோன் வாங்கி அதை வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு மட்டும் நிச்சயமாக தெரியும் தங்கம் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு. பர்சனல் லோனுக்கு வருஷத்துக்கு 10% கட்ட போகிறாங்க. 10%க்கு மேலே கொஞ்சம் கூடுதல் செலவு, இந்த வைக்கிற செலவு, எடுக்கிற செலவெல்லாம் இருக்க போகுது. 11%ன்னு வச்சுங்க. 11%க்கு இவங்க கடன் வாங்கி இவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணால், அந்த தங்கம் எப்படி நகை வாங்கினாங்கன்னா, அவங்க 100 ரூபாய்க்கு நகை வாங்கினாங்கன்னா 10% கூலி சேதாரம், இல்லை 15% கூலி சேதாரம் போச்சுன்னா 15% போச்சு. அப்போது நகையில் 15% இழப்பு, வட்டியில் 11% இழப்பு, 15 11 26% இவங்களுக்கு அடக்கமாயிடுது. இந்த நகை வாங்கிறதுக்கு விட 25% விலை கூட இவங்களுக்கு. இதுக்கு மேலே இவங்க அந்த நகை விலை ஏறி சம்பாதிச்சா தான் இவங்களுக்கு லாபம். அப்படி எங்கேயாவது ஒன்று இருக்கா? ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஏறுற தங்கம் இப்போ ஏறி முடிச்சிடுச்சு, அவ்வளோ ஏறப்போகுதான்னு தெரில. அதனால் இதெல்லாம் சாமர்த்தியம். நகை வாங்க காசு இல்லை, பர்சனல் லோன் போட்டு வாங்குகிறேன். நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க உழவங்க கணக்கு பார்த்தா. அது மாதிரி நீங்கள் வட்டிக்கு வாங்கி தங்கமாக வாங்கி பார் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, எலக்ட்ரானிக் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அந்த 15% நஷ்டத்தை நீங்கள் ஈடு பண்ணிடுறீங்க. உங்களுக்கு 10% கிடைக்குது, 12% 13% தங்கம் ஏறினா கூட லாபம். இவ்வளோவெல்லாம் சிரமப்பட்டு 2% லாபத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? தங்கம் அதே அளவு ஏறிச்சுன்னா லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. குறைச்சலாக விலை ஏறிச்சுன்னா நஷ்டம். அதிகமாக ஏறினா மட்டும்தான் லாபம். அப்போ அதிகமாக ஏறுங்கிறது நிச்சயமாக தெரிந்தவராக இருந்தீங்கன்னா பர்சனல் லோன் போட்டு வாங்கணும். ஒரு நபர் பல தனிநபர் கடன்களை வந்து வாங்க முடியுமா சார்? அவங்க எல்லா சிபில் ஸ்கோர்லாம் கனெக்டடு தான். ஒரு ஆள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருங்கிறதெல்லாம் மொத்தமாக தெரியும். இப்போ தான் ஆதார் கார்டு, பேன் நம்பர் இருக்குது இல்லைங்களா? அதனால் தனித்தனியாக போய் எல்லாத்தையும் வாங்கினோம்னா யாருக்கும் தெரியாதுங்கிறதெல்லாம் பழைய கதை. இப்போ வந்து ஒரு இடத்துல ரயில்வே டிக்கெட்டு வாங்கினோம்னா இன்னொரு இடத்துல கேன்சல் பண்ண முடியுது இல்லை? அது மாதிரி தான் எல்லாம் இன்டர்நெட்டில் கனெக்டடு தான். அவங்களுடைய சம்பாத்தியம் திருப்பி கட்டுற அளவை பொறுத்து தான். அவங்களுக்கு சொத்து இருந்தால் கூட கடன் இல்லை, சொத்தின் மேலே வேணால் கடன் கொடுப்பான். திருப்பி கட்ட வேண்டிய கடன் நீங்கள் அடமானம் இல்லாமல் கொடுக்கணுன்னா அவனுக்கு வருமானம் வருதுன்னு பார்த்து தான் கொடுப்போம். அதுக்கு தான் பார்த்தா டெய்லர் கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ரெகுலராக பேங்க்கில் பணத்தை, இப்போல்லாம் ஜிபேலாம் வந்துருச்சு, பரவாயில்ல, பேங்க்கில் ஓரளவுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும், காமிக்க முடியும். அவன் அதை தான் பார்ப்பான். இவருக்கு திருப்பி கட்ட முடியுமா? இவர் பின்னாடி யாரை போய் வசூல் பண்ணுறது? அவன் 10 பேரை போட்டு போய் இவரை பார்க்கணும், வீட்டில் இல்லாமல் அந்த ஊட்டமாக தான் இருக்கும், சண்டை வரும், தகராறு வரும். வசூல் பண்ணுறதுக்கே அவனுக்கு 10% செலவாகும். அதனால் அவனுக்கு ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க. வருமானம் இருக்குதான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. அவனே நமக்கு கடன் தர்றதுக்கு யோசிக்கிறான்னா நம்ம கடன் வாங்க ரொம்ப யோசிக்கணும். நம்ம நிலைமை அவ்வளோ மோசம்னு அர்த்தம். பொதுவாக மற்ற கடன்கள் வாங்குறது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் தனிநபர் கடன்களை மட்டும் வங்கிகள் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்களா சார்? அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து சம்பளம் வருது, சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கலாம், கம்பெனியில் எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் பிடிச்சி கொடுத்துருவாங்க. பேங்க் எந்த அக்கௌண்ட்டில் சேலரி அக்கௌண்ட் இருக்கோ அங்கே வந்து பிடிச்சி வந்துடும். வட்டி கூட போடலாம். அவங்க ப்ராசஸிங் எல்லாம் ஈஸி, அதனால் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே வெஹிக்கிள் லோனும் கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்க, வீட்டு லோனும் கூப்பிட்டு கொடுத்தா எல்லா இடத்துலையும் போர்டு தொங்குது, எல்லா பேங்க் வாசல்லையும் 8% 7% வாங்கன்னு சொல்லி. பேங்க்குக்கு வியாபாரம் கடன் கொடுக்குறது தான். அவங்க கிரெடிட் கார்டே திருப்பி கத்தி தானே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வசூல் பண்ணிக்கிற தெம்பு இருக்குது, கொடுக்குறாங்க. நம்ம கட்ட தெம்பு இருந்தால் வாங்கணும். ஆன்லைன் மூலயமா வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, அப்படியான ப்ராசஸ் வந்து இப்போ நிறைய இருக்குல்ல சார்?
அப்படியான லோன்களை வாங்குறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? கடனே வாங்கக்கூடாதுங்கிறது சௌரியமான நிலை. கடன் வந்து தேவைக்கு வாங்கணுங்கிறது, அதுக்கு உண்டான சொத்தை வச்சு வாங்குறோங்கிறது அதை விட பெட்டர் நிலை. கடன் வந்து நான் வியாபாரம் பண்ண போகிறேன், நான் வந்து பெருசாக செலவழிக்க போகிறேன்லாம் வாங்குறதுங்கிறது ரிஸ்க்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்டீங்க, தனியார் வங்கியில் வாங்கலாமா, பொதுத்துறை வங்கியில் வாங்கலாமா, தனியார் நிறுவனத்தில் வாங்கலாமான்னு. பொதுத்துறை வங்கி பரவாயில்ல, தனியார் நிறுவனம் ஓகே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் போகிறீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு சிக்கலுக்குள்ளார போகிறீங்க. அதையும் மீறி சிபில் ஸ்கோரே பார்க்காம ஆன்லைன்லேயே உனக்கு கடன் தர்றேன்னா அவன் உங்களை வந்து போட்டு பெரட்டி எடுத்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணிடுவான். இந்த லோன் ஆப்னு ஒன்று இருக்குது. இந்த லோன் ஆப்பில் மாட்டி தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள், லோன் ஆப் ப்ராப்ளம்ஸ்னு எத்தனை பேர் செத்து போயிருக்கான்னு பாருங்கள். நமக்கு ஒரு டீட்டெயிலும் கேட்காம கொடுக்குறான்டா, நம்ம ஃபோனை வச்சு வாங்கிட்டோம்னா நாளைக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு, பணத்தை திருப்பி கட்ட வேண்டாம், 10,000 கொடுக்குறேன்றான். நம்மள்லேருந்து அவன் வந்து கேட்பான், உங்கள் கான்டாக்டெலாம் நாங்கள் கான்டாக்ட் பண்ணலாமா? எஸ். அப்போ தான் உள்ளே கொடுப்பான் பணத்தை. அதுக்கடுத்து உங்கள் ஃபோட்டோவை கான்டாக்ட் பண்ணலாமா? எஸ். அவன் கேட்குறதெல்லாம் எஸ். 5 எஸ் தட்டினா டிங்குன்னு பணம் வந்துடும். 10,000 கடன் கேட்டால் 8,000மோ 7,000மோ கணக்கில் வந்துடும். ஆகா பணம் வந்துருச்சு, இது எவ்வளோ சுலபம்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த கடனை நம்ம திருப்பி கட்டினோம்னா அது ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி. எவ்வளவு நீங்கள் திருப்பி கட்டினாலும் உங்கள் கடன் முடியாது. உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். கட்டிட்டேன்னா முடியாது, திருப்பி திருப்பி கட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, உங்கள் கான்டாக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒய்ஃப்னு சேவ் பண்ணியிருக்க ஃபோட்டோ எடுப்பான், சிஸ்டர்னு சேவ் பண்ணியிருக்க ஃபோட்டோ எடுப்பான், அந்த நம்பர் எடுப்பான். உங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து துணி இல்லாமல் இருக்கிற மாதிரி யாரோடய 4 பேர் இருக்கிற மாதிரி அவங்க தலையை மார்க் பண்ணி அந்த ஃபோட்டோவை வீட்டுக்காரமாக எல்லாருக்கும் அனுப்புவான். உங்கள் கான்டாக்ட் மொத்த பேருக்கு அனுப்புவான், இவர் கடனை திருப்பி கட்டல மாட்டேன்றாருன்னு. அந்த ஃபோட்டோ அவங்களாம் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் தொலையாது உங்களை விட்டு சனியை. ஆனால் இப்படியான இதெல்லாம் ஆர்பிஐ எதுவும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ தெரு போலீஸ்காரன் போட்டால் விரட்டுவாங்க. ஆர்பிஐ வந்து மொத்தமே இந்தியாவில் மொத்தம் ஒரு 5,000 பேர் இருப்பாங்க ஆர்பிஐயில் வேலை செய்கிறவங்க. அவ்வளோ பேர் தான். எத்தனை ஃபோன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க சைபர் கிரைம்லேருந்து. புதுசாக ஆளுங்க வருவாங்க. இதை பற்றி இந்த நிறைய விழிப்புணர்வு சொல்கிறாங்க. நான் கடன் தீரும் நன்மைன்னு ஒரு புக் எழுதியிருக்கேன் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. அதில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பேசியிருக்கோம். நல்ல வேளை நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்குறீங்க, பார்க்காத இன்னும் 10 பேரை பார்ப்போம். லோன் ஆப்பு மட்டும் தொடவே கூடாத விஷயம். உங்களுக்கு நேராக பேங்க் போய் கடன் வாங்குறது என்ன கஷ்டம்? டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நேராக வாங்கினீங்கன்னா அது பெட்டர். இந்த ஈஸிங்கிறதே உலகத்தில் எவனும் பிறந்து வளர்ந்து நமக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்காக எவனும் பிறக்கலை வளர்க்கலை காசு வச்சில்ல, அவனுக்கு ஒரு தேவையும் கிடையாது. நம்ம அதாவது செத்து போனவன் உடம்புல இருக்கிற எலும்பு கூட எடுத்துன்னு போய்டுவாங்க. அந்த அளவுக்கு மோசமாக வசூல். கட்டாய கடன் வசூல் வட்டி சட்டம்லாம் வந்திருக்கு. இப்போ பண்ணால் அதுக்கு பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விவரம்லாம் யாருக்கு தெரிஞ்சு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை சட்டத்தை போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதை சிவிலாக கிரிமினலான்னு முடிவு பண்ணி அப்புறம் அவன் காசு வேறு கொடுப்பான், அவன் வெளியில் போயிடுவான், நம்ம தான் மாட்டின்னு முடிப்போம். சிலது கிட்டவே போகக்கூடாது. அதில் ஒன்று லோன் ஆப்பு ஃபோனில் வாங்குறது. நன்றி சார். நன்றி.